வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. சஷ்டி விரத திருநாளில் முருகனுக்கே உரிய திருநாளில் முருக பக்தர்களோடு முருகனுடைய அருள், முருகனுடைய கருணை குறித்து தொடர்ந்து உங்களோடு பேசிக்கொண்டு வருகிறோம். அதிலே அறுபடை வீடு கண்ட வேலவா என்ற தலைப்பிலே நாம் பாடல் வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். குன்றமர்ந்து கோயில் செய்த ஆண்டவா, குன்றமர்ந்து கோயில் செய்த ஆண்டவா, என் நெஞ்சமர்ந்து கோயில் செய்குவாய். அறுபடை வீடு கண்ட வேலவா, அண்டி வரும் பக்தர்களை காக்கவா. முருகபக்தன், சாதாரண முருகபக்தன் அவனுடைய நெஞ்சத்திலே தோன்றிய வரிகளை வாசித்து காட்டுகிறான். எப்படி? குன்றமர்ந்து கோயில் செய்த ஆண்டவா, குன்றுகளையெல்லாம் கோவிலாக்கி விட்டாயே. என் நெஞ்சமர்ந்து கோயில் செய்குவாய், என் நெஞ்சத்திலே அமர்ந்து என் நெஞ்சத்தை கோயில் செய்குவாய். குன்று அனைத்தையும் கோயில் செய்து விட்டாய், என் நெஞ்சத்தை கோயில் செய்குவாய். அறுபடை வீடு கண்ட வேலவா, அண்டி வரும் பக்தர்களை காக்கவா. அறுபடை வேலவன் அண்டி வரும் பக்தர்களை காக்கவா. அவர்கள் முருகனை அழைக்கிறார்கள், வீட்டிற்கு வா. அண்டி வரும் வேலவனை, அண்டி வரும் பக்தர்களை காக்கவா வேலவா. உன் நாமம் மூச்சானது வேலவா, உன் கோயில் வீடானது வேலவா. நெஞ்சினிலே வீரவேல் இருக்கையிலே தடையேதும் வாராது வாழ்வினிலே. எப்படி நம்பிக்கை முருகபக்தனுக்கு பார்த்தீர்களா? உன்னாமம் மூச்சானது வேலவா. முருகா என்பது மூச்சாகிவிட்டது, முருகா என்பது மூச்சாகிவிட்டது. இவன் மூச்சு விடுவது தெரிகிறதோ இல்லையோ, முருகா 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 என்று சொல்வது இவனுக்கு நன்றாக நினைவிலே இருக்கிறது. சாதாரண பக்தன். உன்னாமம் மூச்சானது வேலவா, உன் கோயில் வீடானது வேலவா. அறுபடை வீடே பக்தனுக்கு வீடாகிவிட்டது. நெஞ்சினிலே வீரவேல் இருக்கையிலே தடையேதும் வாராது வாழ்வினிலே. நெஞ்சினிலே வெற்றிவேல், வீரவேல், ஞானவேல் என்று உறக்கச் சொல்கிறோம் அல்லவா. அந்த வெற்றிவேல் நெஞ்சினிலே இருக்கிற பொழுது தடையேதும் வாராது வாழ்வினிலே. நம்பிக்கையின் வெளிப்பாடு, முருக பக்தர்களின் நம்பிக்கையின் வெளிப்பாடு. சொந்தங்கள் ஆயிரம் இருந்தாலும், சொந்தங்கள் ஆயிரம் இருந்தாலும் அழைப்பினிலே அருகிருப்பான் வேலவனே. எத்தகைய கற்பனை என்று பாருங்கள். ஆயிரம் ஆயிரம் சொந்தங்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களெல்லாம் நாம் அழைக்கின்ற பொழுது வருவதற்கு நேரமாகும். ஆனால் முருகா என்று உச்சரித்த நினைத்த மறு கணம், மறு நொடி முருகன் அருகில் இருப்பான். முருகனுடைய அருள், அது அருளுடைய சிறப்பு. சொந்தங்கள் ஆயிரம் இருந்தாலும் அழைப்பினிலே அருகிருப்பான் வேலவனே. வேலவன் நெஞ்சில் இருக்கையிலே அவனி உன்னை அறிந்து கொள்ளும் காண்கையிலே. அருமையான வரிகள் எளிய பக்தன் பாடிக்கொண்டிருக்கிறான். வேலவன் நெஞ்சில் இருக்கையிலே அவனி உன்னை அறிந்து கொள்ளும் காண்கையிலே. வெற்றிவேல் நெஞ்சில் இருக்கையிலே தடையேதும் வாராது கண்ணே. முருகா என்று
உன் நா உரைக்கின்ற பொழுது, எண்ணம் நினைக்கின்ற பொழுது 1000 சொந்தங்கள் இருந்தாலும் முதலில் அருகில் வருவது முருகன். முருகா, வேலவா நெஞ்சில் இருக்கையிலே அவனி உன்னை அறிந்து கொள்ளும் காண்கையிலே. முருக பக்தனே, வேலவன் உன் நெஞ்சத்திலே இருக்கின்ற பொழுது காண்பவர்கள் உன்னை பற்றி தெரிந்து கொள்வார்கள். இவன் மிகச்சிறந்த திறமை கொண்டவன், மிகச்சிறந்த ஞானம் கொண்டவன், மிகச்சிறந்த கல்வி செல்வத்தை கொண்டவன், அருட்செல்வத்தை கொண்டவன் என்று உலகம் உன்னை கண்டுகொள்ளும். பாவங்கள் செய்யாது, அருமையான வரிகள். பாவங்கள் செய்யாது இருந்திடவே புண்ணியம் செய்ய வைப்பான் அருகிருந்து. முருகப்பெருமான் புண்ணியம் செய்ய வைப்பான் அருகில் இருந்து. நாவினில் வேலவன் இருக்கையிலே நன்மொழி பிறந்திடும், நன்மொழி பிறந்திடும். நாவினில் வேலவன் இருக்கையிலே நாவில் பிறக்கின்ற பேச்செல்லாம், நாவில் பிறக்கின்ற பேச்செல்லாம் நன்மொழியே. முருகன் துணையென வாழ்வோர்க்கு செல்வங்கள் ஓங்கும் வாழ்வினிலே. முருகன் துணையென வாழ்வோர்க்கு செல்வங்கள் ஓங்கிடும் வாழ்வினிலே. தினமும் விடியும் உலகினிலே, தினமும் விடியும் உலகினிலே அரணாக இருப்பான் அருகினிலே. தினமும் விடியும் உலகினிலே, இந்த உலகத்திலே தினமும் விடியும். அதுபோல தினமும் நித்தமும் உனக்கு அரணாக இருப்பான் வேலவனே. உளமுருகி பாடியாடும் அன்பர்க்கு வாழ்வொளி தந்திடுவான் வேலவனே. உளமுருகி பாடி ஆடும் அடியார்க்கு. நீங்கள் உளமுருகி பாடி ஆடுகிறீர்கள் என்று சொன்னாலே உங்களை நீங்கள் மறந்து முழுமையாக முருகனோடு அடைக்கலம் ஆகிவிட்டீர்கள் என்று அர்த்தம். வாழ்வொளி தந்திடுவான் வேலவனே. அறிவும் நலமும் தங்கிடவே, அறிவும் தனமும் தங்கிடவே ஆசனாவான் வேலவனே. கல்வியும் செல்வமும் ஞானமும் தங்கிடுவதற்கு ஆசானாக இருப்பான் வேலவன். எப்படி தேவார பதிகத்திலே சொல்லுகிறோமோ நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் என்று, அதற்கு ஒப்ப முருகப்பெருமான் அறிவும் தனமும் அருளிடுவான். அதாவது அயனெனவாகி அரியனவாகி அரணெனவாகி அவர் மேலாய் முருகப்பெருமான். திருப்புகள் சொல்லும், திருப்புகள் சொல்லும். இகரமும் ஆகி எவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே திருப்புகள் சொல்லும். இரு நிலம் மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் திருப்புகள் சொல்லும். இரு நிலம் மீதில் அடியனும் வாழ எனது முன் ஓடி வர வேணும். முருகப்பெருமான் இவருக்கு முன்பு ஓடி வர வேண்டுமா? அருணகிரிநாதனுடைய வரிகள். துயரங்கள் தொடர் வண்டி ஆனாலும், துயரங்கள் தொடர் வண்டி ஆனாலும் வேல் வந்து அறுத்திடும் அக்கணமே. வாழ்க்கையிலே தொடர்ந்து துயரங்கள் தொடர்வண்டி, வாழ்க்கையிலே துயரங்கள் தொடர்வண்டி ஆனாலும் வேல் வந்து அறுத்திடும் அக்கணமே. முருக பக்தனுக்கு வேல் அரணாக இருக்கும். முருகன் அடிமை இக்கணமே ஆவது தந்திடும் ஆனந்தமே. இக்கணமே முருகன் அடிமையாக வேண்டும். இக்கணமே முருக பக்தன் ஆக வேண்டும். இக்கணமே சரணம் 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 என்று முருகனுடைய திருவடிகளை பணிய வேண்டும். முருகனுடைய திருவடியே அடைக்கலம் என்று இருக்க வேண்டும்.
முருகன் அடிமை இக்கணமே ஆவது தந்திடும் ஆனந்தமே. முழுமையான ஆனந்தம், சச்சித்தானந்தம் என்று சொல்கிறோம் அல்லவா? முழுமையான ஆனந்தம் ஆகிவிடுங்கள் இக்கணமே முருகன் அடிமை முருக பக்தன். சச்சிதானந்தமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனுடைய அருள் பேரானந்தத்தை தருகிறது, தடைகளை எல்லாம் நீக்குகிறது. கல்வி, செல்வம், ஞானம் ஆகிய அனைத்து அருட்செல்வங்களையும் அடங்குகிறது. உள்ளத்தை கோயிலாக்குகிறது. அறுபடை வீடாளும் ஆண்டவா. அறுபடை வீடாளும் ஆண்டவன் நம் உள்ளத்திலே அமர்கிற பொழுது அறுபடையும் நமக்கு வீடாகி போகிறது. இறைவன் திருவடி அடைக்கலம். எவ்வளவு நம்பிக்கை கொடுக்கிறது பாருங்கள். தினந்தோறும் திருப்புகள், கந்தர் அனுபூதி, கந்தன் குறித்த பக்தி பாடல்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். முருகன் மீது அன்பை, அளப்பரிய அன்பை செலுத்த வேண்டும். முருகனுடைய அருள் நம்மை வழிநடத்தும், நம்மளை காக்கும் என்கின்ற முழுமையான நம்பிக்கையோடு கந்தசஷ்டி திருநாளில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். நம்முடைய திறமைகளை நாம் அறிவோம். முருகனுடைய அருள் நமக்கு எந்நாளும் துணை நிற்கும் என்று, முருகன் பேர் அருள் ஆற்றல் பக்தர்களுக்கெல்லாம் வணங்கிட வேண்டும் என்று பக்தர்களோடு சேர்ந்து முருகப்பெருமான் பன்னிரு விழிகளையும் பன்னிரு தோளினையும் கடம்பத்தை பார்க்கிற பொழுது, கடம்ப மாலை பார்க்கிற பொழுது மிகப்பெரிய விடிவு ஏற்பட்டுவிடும். முருகப்பெருமானின் திருவடிகளை வணங்குகின்றோம். உங்களையெல்லாம் பாராட்டி வணங்குகின்றேன். முருக பக்தர்களையெல்லாம் வணங்குகின்றேன். நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கின்றேன். முருகப்பெருமான் திருநாளில் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். வணக்கம், நன்றி. மீண்டும் சந்திப்போம்.